ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மைதாவில் சுழியம் பண்ண போகிறோம். அதாவது சூசியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் மாதிரி கொஞ்சம் வெல்லம் எடுத்து அதில் சும்மா லேசாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க. அப்புறம் வந்து நமக்கு பூர்ணம் வந்து தண்ணி ஆகிடும். இது நல்லா தண்ணியில் கரைஞ்சோனையே வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து சுண்டியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 விசில் வச்சு கடலைப்பருப்பை வந்து நல்லா நான் வந்து 4 hours ஊற வச்சு வேக வச்சு கடலைப்பருப்பை எடுத்துக்கிறேன். 5 விசிலுக்கு மேலே விட வேண்டாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த பூரணம் வந்து ரெடியாகி நல்லா சுண்டி வந்தோடனே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வர மாதிரி, அதாவது பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் தின்னா. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து வச்ச பூரணத்தை நான் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பதம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பதம் வந்தோன்னே இப்போ நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, பூரணம் எடுத்துக்கோங்க. கையில் லேசாக கீ இல்லைனா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இஃப் ரெக்வயர்ட். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சின்னதாக உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோம். இப்போது நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி உருண்டையாக உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். எப்போவுமே வந்து சுழியத்துக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா வந்து முழுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி பதத்தில் பூரணம் இருந்துச்சுன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு உள்ளே வந்து மாவில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம உருண்டையெல்லாம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சிடலாம். நீங்கள் மாவு உருட்டும் போதே ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நமக்கு ஆயில் வந்து நல்லா ஹை ஹீட்டில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இங்கே மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அந்த ஒரு உருண்டையை போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அந்த உருண்டையை போட்டு ஒரு வாட்டி டிப் பண்ணுங்கள். மாவு வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க. அது கூடவே செகண்ட் டைமும் ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் கோட்டிங் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ அந்த மாதிரி உருட்டி நான் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் வந்து நான் ஃபுல்லாக வந்து டீப் ஃப்ரை பண்ணல, அதனால் திருப்பி போட்டு நான் வேக விடுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இழுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போடும்போது 1 by 1 போடணும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஸோ 1 by 1 போட்டுட்டு ஒன்று போட்டோன்னு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கிடச்சி அடுத்தது போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக சூப்பராக வெந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட சுழியும் 2 பக்கமும் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூசியம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்துருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூசியம் எவ்வளோ வெளியில் கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ அதை நான் வந்து உடைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக உள்ளே நல்லா வெந்து நல்லா சூப்பர் லுக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.